டிஎன்பிசி படிக்கிற நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்லாம் பார்த்துட்ருக்கோம். அதில் 3வது வீடியோ தான் இது. கொஷின்ஸ் ஒன்று பார்ப்போம். 1வது கொஷின், பால் கூட்டல் ஊறும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். பாலூரும். இல் கூட்டல் ஊ லூ. இது வந்து இயல்பு புணர்ச்சியில் தான் புணர்ந்திருக்கு. பாலூரும். 2, சேர்த்தெழுதல். வான் கூட்டல் ஒளி, வானொலி. இதுவுமே வந்து இயல்பு புணர்ச்சி தான். வான் கூட்டல் இன் கூட்டல் ஓ நோன்னு சேர்ந்துருக்கு. கல் ப்ளஸ் தீது என்பது கக்ரீது அப்படிங்கிறது புணர்ந்திருக்கும். இது வந்து இந்த தனிக்குறளுக்கு அப்புறம் வந்து ல ஒற்று வந்துச்சுன்னா வந்து அது வந்து ரேட்ட ஒற்றில் மெய்யாக தான் வந்திருக்கணும். ஆனால் வந்து இங்கே தகரம் இருக்கிறதுனால வந்து இங்கே புள்ளிக்கு வந்து ஆயுத எழுத்து வந்திருக்கு. அந்த மெய்யெழுத்துக்கு பதிலாக அந்த ரேட்ட மெய்யெழுத்துக்கு பதிலாக வந்து ரகர டகர மெய்யெழுத்துக்கு பதிலாக இந்த ஆயுத எழுத்து வந்து வந்திருக்கு, கக்ரீது. அதே மாதிரி முள் ப்ளஸ் தீது முக்ரீது அப்படிங்கிற மாதிரி வரும். அதுவுமே வந்து பார்த்து வச்சுக்கோ. முக்டீது, அப்படி இல்லைனா முட்டீது அப்படின்னு இந்த 2 எதில் வேணாலும் புணரலாம். 4வது கொஷின், களம் கூட்டல் ஏரி. இம் கூட்டல் ஏ வந்து ஏன்னு புணர்ந்து களமேரி. இதுவுமே வந்து இயல்பு புணர்ச்சி தான். 5, பெயர் கூட்டல் அறியா. இங்கே பாருங்கள், பெயரறியா பிரித்தெழுதுனா வந்து பெயர் கூட்டல் அறியா. இரு கூட்டல் வந்து ர அப்படின்னு வந்து பெயரறியா அப்படின்னு வந்து புணர்ந்திருக்கு. 6, நீளுழைப்பை பிரித்தெழுதுக. நீள் கூட்டல் உழைப்பு. இல்லு கூட்டல் ஊ இயல்பு புணர்ச்சியில் வந்து லூன் மாதிரி நீள் உழைப்பு அப்படின்னு சேர்ந்துருக்கு. பாடான் திணை. பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை. இது வந்து கவர்மெண்ட் மெட்டீரியலில் உள்ள ஒரு கொஷின் நினைக்கிறேன். முன்னாடி வந்து கவர்மெண்ட் மெட்டீரியல்லேருந்து நிறைய கொஷின்லாம் கேட்டிருக்காங்க. ஆனால் இப்போ வந்து அந்தளவுக்கு கொஷின் கேட்குறதில்ல கவர்மெண்ட் மெட்டீரியல்லேருந்து. இருந்தாலுமே படித்து வச்சுக்கோங்க, எல்லாருமே படிக்கிறாங்க. சப்போஸ் அதுலேருந்து கேட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே பாடு பாருங்கள், 2 வந்து இட்டு கூட்டல் ஊ அப்படின்னு வந்து பிரியும். இப்போ இங்கே உயிர் இருக்கா, உயிரெழுத்து இருக்கா, ஆ இருக்குது. அப்போ வந்து உயிர் வரின் உக்குரல் மெய் விட்டுவிடும். அந்த விதிப்படி இந்த ஊ போயிடும். இந்த இட்டும் இந்த ஆவும் சேர்ந்து டா அப்படின்னு மாறும். இப்போது பாடான் திணை அப்படின்னு வந்து சேர்ந்துடும். எதிர்ச்சொல்லை எடுத்துழுதுக. அல்லுன்னா உங்களுக்கு தெரியும், இரவு, அல்லங்காடி, நாளங்காடி இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. இந்த அகனான்னு ஒரு பாட்டில் கூட வரும், இரவும் இல்லையும் அசைமின்று ஆகி அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். எள்ளுக்கு வந்து பகல்னு வருமா? சரி, இப்போ அல்லுக்கு வந்து இரவுன்னு வரும், அதோட எதிர்ச்சொல் வந்து பகல். இதுதான் வந்து சரியான ஆன்சர். 9, எதிர்ச்சொல் தருக. ஐயம்னா வந்து குழப்பம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு எதிர்ச்சொல் வந்து தெளிவு. சோர்வு, ஊக்கம், அதுக்கு எதிர்ச்சொல் வந்து ஊக்கம். பொய்மை, அதுக்கு எதிர்ச்சொல் வந்து உண்மை. விலகு, அதுக்கு எதிர்ச்சொல் வந்து அணுகு, அப்படி இல்லைன்னா சேர் அப்படின்னு வச்சுருக்கலாம். 10, பொருந்தாத சொல்லை கண்டறிக. அகத்திணையில் அல்லாததை கண்டறிக. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இது எல்லாமே வந்து அகத்திணையை சேர்ந்தது தான். இந்த காஞ்சி மட்டும் புறத்திணையை சேர்ந்தது. உங்களுக்கு தெரியும், இந்த 5 வந்து அன்பின் ஐந்திணைகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த புறத்திணைகளில் வந்து 12 இருக்கும் அப்படின்னு புறப்பொருள் வெண்பாமலை சொல்லுது. ஆனால் தொல்காப்பியம் வந்து 7 தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து புறப்பொருள் வெண்பாமலை 12 இருக்குது அப்படிங்கிற மாதிரி புறத்தை பற்றி சொல்லியிருக்கு. காஞ்சிங்கிறது வந்து நாட்டை கைப்பற்ற வந்த மாற்றரசனோட வந்து காஞ்சி பூவை சூடி எதிர்த்து போராடுறது தான் காஞ்சி திணை. ஓகேவா? அடுத்த கொஷின் வந்து 11, தவறான இணையை கண்டறிக. சிலை, வில், புல், பறவை, தேவ், பகைமை, சேந்தன, சிவந்தன அப்படின்னு வரும். சேந்தன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 12, பொருந்தாத இணையை கண்டறிக. கொற்றவை அப்படிங்கிறது வந்து பாலை நிலத்தோட கடவுள். கிணறு அப்படிங்கிறது வந்து பாலை நிலத்தோட நீர்நிலை. வற்றிய கிணறு, வற்றிய சுனை இது வந்து பாலை நிலத்தோட நீர்நிலை. அதே மாதிரி இங்கே பாருங்கள், முருகன் வந்து குறிஞ்சி நிலத்த தெய்வம். அதே மாதிரி குறிஞ்சி நிலத்தில் வந்து நீர்நிலைகள் வந்து சுனை நீர், அருவி நீர் இதெல்லாம் வந்து குறிஞ்சி நிலத்தோட நீர்நிலைகள். அதே மாதிரி திருமால் பார்த்திங்கன்னா முல்லை நிலத்தோட கடவுள். காட்டாறு வந்து முல்லை நிலத்தோட நீர்நிலை. அதே மாதிரி இந்திரன் வந்து மருத நிலத்தோட கடவுள். செழுங்கழி நீர் அப்படிங்கிறது வந்து மருத நிலத்துக்கு உரியது தான், ஆனால் வந்து நீர் கிடையாது. செழுங்கழி நீருங்கிறது வந்து ஒரு பூ. செழுங்கழி நீர் வந்து ஒரு பூ. தாமரையும் செழுங்கழி நீரும் வந்து மருத நிலத்தோட பூ வகையில் வரும். அப்போ மருத நிலத்துக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மழை நீர், பொய்கை, ஆறு, குளம் இதெல்லாம் வந்து இதுக்கு இணையாக வரும். அப்போ இது மட்டும்தான் வந்து மாறி இருக்குது. இங்கேயும் வந்து இவங்க வந்து கரெக்டாக கொடுக்கல. வற்றிய கிணறு அப்படின்னு கொடுத்துருக்கணும், வெறும் கிணறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
ஓகே, 13வது கொஷின். பொருந்தாத சொல்லை கண்டறிக. விளம்புதல், செப்புதல், மொழிதல் இது மூணுமே சொல்கிறது அப்படிங்கிற அர்த்தத்தில் வருது. கேட்டல் மட்டும் மாறி வருது. 14 பொருந்தாத இணை எது? தூறு புதரின் அடிப்பகுதி, வெங்களி காய்ந்த களி, செம்மல் வாடிய பூ, கொழுந்தாடை அப்படிங்கிறது வந்து கரும்பின் நுனிப்பகுதி. 15 பொருந்தாத சொல்லை கண்டறிக. ஏரி, குளம், ஆறு இது மூணுமே நீர்நிலை குறிக்குது. குணம் மட்டும் பண்பை குறிக்குது. அப்போ அதுதான் வந்து பொருந்தாத சொல். 16 பொருந்தாத சொல்லை கண்டறிக. சூம்பல், சொத்தை, அழுகல், கடலை இது மூணுமே வந்து இந்த காய்கனி அழுகிறத பற்றி சொல்லுது. இது மட்டும் வந்து மணி வகையை பற்றி சொல்லுது. அதாவது இது மட்டும்தான் பொருந்தலை. 17 வலுவற்ற தொடரை கண்டறி. செழியன் வந்தான் இதுதான் வந்து வலுவற்ற தொடர். இதுதான் பாருங்கள், வந்தது இதுவுமே வந்து பால் வலு தான். ஆண் பாலுக்கு பதிலாக இதில் பெண் பால் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒருமையில் கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள், வந்துட்டான் இது பேச்சு வழக்கில் இருக்குது. இது மட்டும்தான் வலு இல்லாமல் இருக்குது. 18 மரபு சொல்லை பொருத்தி எழுதுக. சோறு உண்டான், முறுக்கு தின்றான், தண்ணீர் குடித்தான், பால் பருகினான் அப்படின்னு வரும். 19 மரபு பிழை இல்லாத தொடர். கோழி கொக்கரிக்கும் இது இங்கே வரும். அதே மாதிரி சேவல் கூவும் இது இங்கே வரும். சேவலுக்கு வந்து கூவுன்னு வந்திருக்கணும், கோழி கொக்கரிக்கணும் வந்திருக்கும். நாய் வந்து குறைக்கும், கழுதை கத்தும், கழுதை தான் கத்தும், காகம் வந்து கரையும். 20 சந்திப்பிழையற்ற தொடர் எது? மூங்கிலை இயல்பினம் விதியினம் என்ற உயிர்மன் கசதம்பம் மிகும் அப்படிங்கிற விதிப்படி இங்கே வந்து இக்கு வந்திருக்கு. அதே மாதிரி கைவினை இங்கே வந்து 2ஆம் வேற்றுமை விரி, அதனால் வந்து இங்கேயுமே வந்து வல்லினம் மிகுந்திருக்கு. பாய் என்பது படுக்க பயன்படுவது. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து இப்போ வரணும். வன்தொடர் குற்றியலுகரம் வன்தொடர் குற்றியலுகரம்ல அகரையிற்று வினைச்சொல் அதில் வந்து மிகும். அதே மாதிரி அழகிய கலைகளை 2ஆம் வேற்றுமை விரி வருது, ஆனால் வந்து மிகலை, அதுவும் தப்பு. ஊர்கோயில் இங்கேயும் இக்கு வரணும். குதிரை சிற்பங்கள் இங்கே ஒரு இச்சு வரணும். 21 பிறமொழி சொல்லற்ற தொடர் எது? கொடுங்கோளரசன் அக்கிரமம் தமிழ் சொல் கிடையாது. குழந்தைக்கு கண் திருஷ்டி கண் சொல், அதாவது தமிழ் சொல் கிடையாது. ஆகாசத்தில் பட்சியும் தமிழ் சொல் கிடையாது. ஆலயத்துக்கு சென்று இறைவனை வணங்கினேன் இதுதான் வந்து பிறமொழி சொல்லற்ற தொடர். 22 சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கூறுக. அந்த இந்த அதுக்கு பின்னாடி வந்து வல்லினம் மிகும். அதே மாதிரி 2ஆம் வேற்றுமை விரிக்கு பின்னாடியும் வல்லினம் மிகும். அப்போது இதுதான் சரியானது. சந்திப்பிழை இல்லாத தொடரை காணுக. மெட்டுக்கு 4ஆம் வேற்றுமை விரிக்கு பின்னாடி வல்லினம் மிகும். பாட்டு வன்தொடர் குற்றியலுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். 24 பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை எடுத்தெழுதுக. காலிங் பெல் தமிழ் சொல் கிடையாது. மாதவன் ஷாப்பிங் தமிழ் சொல் கிடையாது. கமலா மில்க்கும் வந்து தமிழ் சொல் கிடையாது. மாலையில் விளையாடு இது மட்டும்தான் தமிழ் சொல். 25 ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லி அறிக. பயணப்படகுகள் ஃபெர்ரீஸ், கடற்பயணம் வாயேஜ், கலப்படம் அடல்ட்ரேஷன், பண்டம் கமாடிட்டி. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான பொருள் அறிதல். வெறிகமல் கழனியுள் உழுனர் வெள்ளமை இது நம்ம ஏற்கனவே நேர்த்தி பார்த்த கொஷினில் பார்த்துருந்தோம். மனம் கமலும் வயலில் உழவர் வெள்ளமாய் நிறைந்திருந்தனர் இதுதான் வந்து சரியானது. 27 ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக. கூரை இந்த கூரை வந்து வீட்டின் கூரை இந்த கூரை வந்து கூரைப்படவை அதை குறிக்குது. 28 மதி என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க. மதினா அறிவு அப்படின்னு சொல்லலாம், நிலவு அப்படின்னு சொல்லலாம், ஞானம் அப்படின்னு சொல்லலாம். பகலவன் அப்படிங்கிறது மட்டும் வராது, அது சூரியனை குறிக்குது. 29 வேழம் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க. பிடி, களிறு, பெண் யானை இது மூணுமே வந்து வேழம்ங்கிற பொருளுக்கு சரியான பொருள். சிங்கம் மட்டும் வராது. 30 வேர்ச்சொல்லை தேர்ந்தெடு. ஓடினான் ஓடு அப்படிங்கிறது தான் வேர்ச்சொல். ஓடி வினையச்சம், ஓடிய பெயரச்சம். 31 வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. சொன்னார் சொல் அப்படிங்கிறது தான் வந்து வேர்ச்சொல். வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் காண்க. 32வது கொஸ்டின் கொடு அப்படிங்கிறது பக்கத்தில் தல் விகுதி சேர்ந்து கொடுத்தல் இதுதான் வந்து தொழிற்பெயர். வேர்ச்சொல்லை எடுத்தெழுதுக. தருகின்றாருக்கு வந்து தந்த வந்து பெயரச்சம்,
தந்து வந்து வினையெச்சம், தான்கிறது தான் வந்து வேர்ச்சொல். தருவித்தார்ன்றது தான் இதுதான் வந்து வேர்ச்சொல்லாக இருந்திருக்கும், பார்த்துக்கோங்க. 34 அகரவரிசையில் எழுதுக. இது எல்லாமே உயிரெழுத்தில் தான் இருக்குது. அப்போ வந்து அன்பு, இரக்கம், 5 ஒழுக்கம், இதுதான் வந்து ஆன்சர். 35 அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இதுவுமே வந்து உயிரெழுத்து வரிசையில் தான் இருக்குது. ஆடு, இரக்கம், ஈதல், ஊக்கம், எளிமை. 36 அகரவரிசையில் எழுதுக. கற்றல், காணுதல், கிளி, கீசு, கொம்பு, இதுதான் அந்த வரிசையில் இருக்குது. இதில் எதுவுமே வந்து கால ஆரம்பிக்கலை. இங்கே பார்த்தீங்கன்னா கா இருக்குது. அப்போ இதுதான் வந்து சரி. 37 அகரவரிசையில் எழுதுக. பாருங்கள், உயிரெழுத்தில் வந்து இங்கே தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். இது உயிரெழுத்து வரிசையில் தான் இருக்குது. அதனால் வந்து இதை அப்படியே போட்டுடலாம். அன்பு, ஆடு, ஊக்கம், ஏது, அவ்வை. 39 அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இதில் பாருங்கள், வம்பு இதுதான் வந்து உள்ளதுலேயே வந்து சின்னதாக இருக்குது. அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு வரும். 40 அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இதில் பாருங்கள், இது எதுவுமே வராது. தா தான் வந்து இதில் வந்து இதாக இருக்குது, முன்னாடி வரும். அப்போ இதுதான் வந்து சரியானது. ஒரு சிலது வந்து ஃபஸ்ட்டு வார்த்தை பார்த்தாலே போடுற மாதிரி இருக்கும். ஒரு சிலதுக்கு வந்து 2-3 வார்த்தை போடுற மாதிரி இருக்கும். 41 சொற்களை முறைப்படுத்தி சொற்றொடராக்குத. மிகப்பெரிய சாண்டியாகோ மீனை பிடித்தார். சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார், இதுதான் வந்து சரியானது. 42 சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். பிறருக்காக உழைத்து புகழ்பெற்ற சான்றோர்கள் உள்ளனர், இதுதான் வந்து சரியானது. 43 கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என்று மறுத்து கூறுதல் மறைவிடை. இதே வந்து போவேன் அப்படி சொல்லியிருந்தா நேர்விடை. நீயே போ அப்படி சொல்லியிருந்தா ஏவல் விடை. இனமொழி விடை வந்து அதுக்கு இனமான வேற ஒன்று சொல்கிறது தான் இனமொழி விடை. 44 விடையை வந்து விடை வகையை கண்டறிக. என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா வினா எதிர் வினாதல் விடை. நீயே போ அப்படி சொல்லியிருந்தா ஏவல் விடை. இந்த பக்கமாக போ அப்படின்னு சொல்லியிருந்தா சுட்டு விடை. உருவது கால் வலிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தா உருவது கூறல் விடை. 45 விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. தேவநேய பாவனர் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்பட்டார். தேவநேய பாவனர் எவ்வாறு அழைக்கப்பட்டார், இதுதான் வந்து சரியான கொஷின். ஆனால் இதில் பாருங்கள், கொஷின் கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும். மொழி ஞாயிறு என்றால் என்ன, மொழி ஞாயிறு என்றால் என்ன அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கல. மொழி ஞாயிறுனா என்னன்னு கேட்கல, மொழி ஞாயிறுன்னு யார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேவநேய பாவனர் ஏன் அவ்வாறு அழைக்கப்பட்டார், ஏன் அவ்வாறு அழைக்கப்பட்டார்னு அங்கே சொல்லலை, இந்த பேரில் அழைக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. தேவநேய பாவனர் யார், தேவநேய பாவனர் யார் அப்படிங்கிற கொஷின் வந்து இங்கே வந்து அவரோட அடைமொழி தான் கொடுத்துருக்காங்க, அவர் யார் அப்படின்னு சொல்லலை. அதனால் வந்து இந்த இதுவும் வராது. ஆப்ஷன் ஏ தான் வந்து எக்ஸாக்டாக பிறந்தது. விடைக்கேற்ற வினாவை அமைத்தல். தொடக்க காலத்தில் மனிதர்கள் தனித்தனி குழுக்களாக வாழ்ந்து வந்தனர். இதுதான் வந்து அந்த கன்ஃபியூஷனுக்கான கொஷின். நான் படிக்கும்போது அப்படி இருந்துச்சு. தொடக்க காலத்தில் மனிதர்கள் எங்கு வாழ்ந்தனர் பற்றி இங்கே சொல்லலை, அதனால் இது தப்பு. இது வந்து தொடக்க காலத்தில் மனிதர்கள் எப்படி வாழ்ந்தனர், தனித்தனி குழுக்களாக வாழ்ந்தனர் அப்படின்ட்டு வந்து இதுக்கு ஒரு ஆன்சர் சொல்கிற மாதிரி வருதுல்ல. அப்போ இதுதான் வந்து சரியான ஆன்சர். இதை பாருங்கள், தொடக்க காலத்தில் மனிதர்கள் தனித்தனியாக வாழ்ந்தார்களா, ஆம் அப்படின்னு சொல்லலாம். அதேமாதிரி தொடக்க காலத்தில் குழுக்களாக மனிதர் வாழ்ந்தார்களா, ஆம். இதுக்கு ஆம் சொல்லலாம், இதுக்கு இல்லைன்னு சொல்லலாம். தனித்தனி குழுக்களாக வாழ்ந்தார்கள் அப்படின்னு சொல்லி. அப்போது வந்து இது ஆம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி வந்துச்சுன்னா அது கிடையாது அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து டேரெக்டாக இருந்தால் மட்டும் அதை ஆன்சராக எடுத்துக்கோங்க. இந்த கொஷின் எப்படி இருந்தாலும் இந்த சி ஆப்ஷன் வராது, ஆனால் அந்த டி ஆப்ஷன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூட் ஆகிற மாதிரி இருக்குது. அதனால் வந்து அதுக்கு ஒரு ஆன்சராக சொல்கிற மாதிரி உங்களுக்கு அந்த டைமில் தோணும்ல, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. 47 இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். சரியான தொடரை தேர்ந்தெடு. பணிந்து, பணித்து. இறைவனை பணிந்து செல்ல வேண்டும் என்று பெற்றோர்கள் பணித்தனர். 48 இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். சரியான தொடரை தேர்ந்தெடு. மாறு, மாற்றி. மாறு வேடத்தில் பரிசுடு பெற்றவுடன் வேடத்தை மாற்றிக்கொண்டார். 49 உள்ளங்கை நெல்லிக்கனி போல. ஓமை கூறும் பொருள் தெரிக. வெளிப்படை தன்மை. 50 கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல. எதிர்பாராத நிகழ்வு. இது தற்செயல் நிகழ்வுனா வந்து காக்கை உட்கார பணம்பலம் விழுந்தார் போல அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பயனற்ற செயல். விழலுக்கு இறைத்த நீர் போல அப்படின்னு சொல்லலாம். இது வந்து எதிர்பார்த்த நிகழ்வு அப்படின்ட்டு நம்ம ஆப்ஷன் குழப்பறதுக்காக அப்படி வச்சுருக்காங்க. 51 சரியான விடையை பொறுத்துக்க. ஏவு ஊர்தி லான்ச் வெஹிக்கிள். ஏவுகணை மிசைல். பதிவிறக்கம் டவுன்லோடு. கடல் மைல் நாட்டிக்கல் மைல். கன்சியூமர்னா நுகர்வோர். ஆண்டர்பிரனர்
இது வந்து தொழில் முனைவோர். தொழிலாளினா லேபர்னு வந்திருக்கணும். இங்கே வந்து பாருங்கள், இதை அப்படியே ரிவர்ஸில் கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து தப்பு தான். 53 விடை வகைகள். நீ படிக்கவில்லையா என்ற கேள்விக்கு தலைவலிக்கும் என்று உரைப்பது உருவது கூறல் விடை. 54 ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. சைபர் ஸ்பேஸ் அப்படின்னா இணையவெளி. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. மென்பொருள், அதாவது சாஃப்ட்வேர் அப்படிங்கிறதுக்கு வந்து மென்பொருள் நமக்கு எல்லாருமே தெரியும். மென்னீர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, இது வந்து வராது. இது என்னன்னே தெரில. வலைத்தளம் அப்படின்னா வெப்சைட் அப்படி ஒன்று. இணையவெளி இங்கே பார்த்தோம் போன கொஷினில், இணையவெளி சைபர் ஸ்பேஸ். 56 சரியான ஊர் பெயரின் மறுவை தேர்ந்தெடு. உதகமண்டலம், உதகை, இது கரெக்டு. நெல்லை வந்து என்ன வரும்னா திருநெல்வேலி. திருநெல்வேலியை தான் வந்து நெல்லைன்னு சொல்லுவாங்க. அதே பேர் மன்னார்குடியை வந்து மண்ணை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கும்பகோணத்தை வந்து குடந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி புதுச்சேரி புதுவை அப்படின்னு சொல்லுவாங்க. புதுகைங்கிறது வந்து புதுக்கோட்டை, அதுதான் வந்து புதுகை அப்படின்னு சொல்லுவாங்க. புதுச்சேரியை புதுவை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. 57 வானவன் மாதவி என்னும் ஊர் பெயரின் மறுவு எது? மானாம்பதி. 58 நிறுத்தற் குறிகள் எது சரியானது? படிக்கிற பையன்கள் இதை கட்டிக்கிட்டா பரீட்சையை கூட சுலபமாக எழுதி பாஸ் பண்ணிடலாம் என்றான் தாயத்து விற்கிறவன். படிக்கிற பையன் இதை கட்டிக்கிட்டா, இதுக்கப்புறம் ஒரு கம்மா வருது. அதேமாதிரி பரீட்சையை கூட சுலபமாக எழுதி பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியக்குறி வருது. இது வந்து கொட்டேஷன் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. இங்கே ஒரு கொட்டேஷன் வந்து வந்திருக்கணும், ஆனால் அவங்க கொடுக்கலன்னு நினைக்கிறேன். தாயத்து விற்கிறவன் என்றான் தாயத்து விற்கிறவன் அப்படின்னு வந்துருக்கு. இது வந்து நேர்கூற்று அந்த மாதிரி வந்திருக்கு. அதனால் அதை பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. 59 பின்வருவனவற்றில் எது சரியான நிறுத்தற்குறிகளை பெற்றுள்ளது? வீட்டிற்கு வருபவர்களை வாங்க வாங்க, உட்காருங்க, அம்மா வந்திருவாங்க என்று வரவேற்பாள். இதுதான் வந்து சரியான ஆன்சர். இங்கே பாருங்கள், இங்கே வந்து இந்த சிங்கிள் கொட்டேஷன் கொடுக்கல. அதே மாதிரி இங்கே பாருங்கள், வாங்க வாங்கக்கு மட்டும்தான் வந்து இங்கே ஒரு கொட்டேஷன் இருக்குது, ஆனால் இங்கே க்ளோஸ் பண்ணதை இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இது வராது. அப்போ இதுவும் தப்பு. இங்கே பாருங்கள், இங்கே வந்து இது ஃபுல்லாக வரணும், ஆனால் வந்து இங்கே மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் தப்பு. 60 சரியான எழுத்து விளக்கு சொல்லினை எழுதுக. பதில் சொல்லுச்சு பேச்சு விளக்கு தான். பதில் சொன்னியா, பதில் சொல்லிக்கினியா, இதுவுமே தப்பு. பதில் சொல், இதுதான் வந்து சரியான ஆன்சர். 61 பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சரியான தடவை. இது வந்து மணி நேற்று பள்ளிக்கு வந்தாயா, வந்திட்டியா, வந்தியா, வந்திக்கின, இது எதுவுமே வராது. வந்தாயா. 62 ஆண்பால் பெயருடன் பெண்பால் பெயரை பொறுத்துகம். எருது. எருதுக்கு வந்து என்ன வரும்? பசு. அப்போ எருதுங்கிறது வந்து ஆண்பால், பசுங்கிறது வந்து பெண்பால். களிறு. களிருக்கு வந்து பிடி, பெண் யானையை குறிக்குது. களிறு ஆண் யானை, பிடி வந்து பெண் யானை. கலை வந்து ஆண்மான், அதே மாதிரி பிணை வந்து பெண்மான். கடுவன் ஆண் குரங்கு, மந்தி பெண் குரங்கு. 63 ஒரு தொடரில் இரு வினைகள் அமைத்து எழுதுக. மழை காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகையை விரித்தது. 64 பொருத்தமான காலம் கண்டறிக. வீட்டிலேயே இருந்தேன் கடந்த காலம், நாளை வருவேன் எதிர்காலம், வெற்றி பெற்றேன் கடந்த காலம், விளையாடுகின்றேன் நிகழ்காலம். இதுதான் வந்து சரி. 65 பொருத்தமான காலம் அமைத்தல். தவறான இணையை தேர்ந்தெடுக்க. வாழ்வான் கடந்த காலம், வீழ்கிறான் நிகழ்காலம். வீழ்கிறான் நிகழ்காலம் தானே, வீழ்கின்றான் வரும். வெல்வாள் எதிர்காலம், சாரி எல்லாம் வாழ்வான் எதிர்காலம் தான் சார். எல்லாமே இது வந்து கரெக்டாக தான் இருக்குது, இது மட்டும் தான் தப்பாக இருக்குது. வருவாள் அப்படிங்கிறது வந்து நிகழ்காலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வருவாள் அப்படின்னா வந்து அதுவுமே எதிர்காலம் தான். வாழ்வான் எதிர்காலம் தான், வீழ்கின்றவன் நிகழ்காலம், வீழ்கிறான் நிகழ்காலம், வெல்வாள் எதிர்காலம் தான். 66 வினா எழுத்தை தேர்ந்தெடு. ஏ யா ஆ. இந்த ஆ இ ஊங்கிறது சுட்டெழுத்து, மற்றது எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 67 கீழ்காணும் விடைக்கு பொருந்தாத வினாச்சொல்லை தேர்ந்தெடு. பாட்டுக்கொரு புலவன் என பாராட்டப்பட்டவர் பாரதி. ஏன், யார் அப்படிங்கிறது வரும், எப்படி அப்படிங்கிறது எவ்வாறு அப்படிங்கிறது வரும், ஆனால் ஏன் மட்டும் வராதான்.
இது கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக தான் இருக்குது. யார் வந்து பாட்டுக்குறப்புலவன் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி எப்படி பாராட்டப்பட்டார் அப்படின்னு வச்சுக்கலாம். எவ்வாறு பாராட்டப்பட்டார் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன் பாராட்டப்பட்டார் அப்படின்னு வந்து கேட்க முடியாதா என்ன? சரி, ஓகே, இது வந்து கன்ஃபியூஸ்டாக இருக்குது. இதை வந்து ஸ்கிப் பண்ணிடுவோம். 68 தவறான இணைப்புச்சொல் இடம்பெற்றுள்ள வாக்கியத்தை கண்டறிக. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஆகையால் மரங்கள் மழைக்கு அடிப்படை. ஏனெனில் அப்படின்னு வரணும், ஆகையால் இருக்கு. மற்றதெல்லாம் வந்து கரெக்டு தான். நோய் தொற்று அதிகரித்து வருகிறது, அதனால் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்படுகிறது. எழிலன் மகிழுந்தில் பயணம் செய்வது விரும்பாதவர், ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர். கடலோர மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது, மேலும் 2 நாள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. 69 சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. முருகன் படித்து முடித்து விட்டான், ஆனால் முகிலன் படிக்கவில்லை. இதுதான் வந்து சரியானது. 70 ஆட்சியாளர் இச்சொல்லின் தொழிற்பெயர் விகுதிகளை கண்டறி. ஆட்சி அப்படிங்கிறது தான் தொழிற்பெயர். அதில் வந்து ஆள் கூட்டல் சி அப்படின்னு வரும். இதுதான் வந்து அந்த தொழிற்பெயரோட விகுதி. இது பகுதி. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தொடருக்கேற்றவாறு மாற்றுக. கபிலர் திறமையானவர் என்று குமரனுக்கு தெரியும். அதான் வந்து சரியான ஆன்சர். 72 கடை என்பதன் சரியான இருபொருள் காண்க. கடைனா முடிவு, ஒரு இடத்தோட கடை, அதாவது முடிகிற இடத்த வந்து கடைசி அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த கடை. இன்னொன்று வந்து அங்காடி, கடைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறோம்ல, பொருள் வாங்குகிற கடை, அந்த கடை. 73 இருபொருள் தருகம். ஆறு வந்து எண்களில் 6, காவேரி 6. இதுதான் வந்து சரியானது. இருபொருள் இது ரெண்டுமே வந்து 6 தான் குறிக்குது. இது 4, 14 அப்படின்னு குறிக்குது. கண்ணாறு கடையாறு, இது 1 மட்டும் இதாக இருக்குது. இது ரெண்டுமே வந்து 6 தான் குறிக்குது. குரில் நெடில் மாற்றம், சரியான பொருள் வேறுபாடு இருந்து தெரிவு செய்க. சிலை சீலை, சிலைனா வந்து சிற்பம், சீலைனா வந்து துணி. இதுதான் வந்து சரியானது. 75 பின்வருவனவற்றுள் முறையான தொடர் எது? தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. இதுதான் வந்து சரியானது. 76 நாட்டை கைப்பற்றல், மஞ்சள் நிறம் கொண்ட மலர் கொடி வகை. இது என்னென்னா வந்து இது அதே தான் நம்ம அந்த புறப்பொருள் வெண்பாமலையில் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, என்னென்ன பூ என்னென்ன கலர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது பார்ப்போம். இதில் வஞ்சி வந்து பகை நாட்டை வந்து கைப்பற்றுறதுக்காக போகிறது. இதில் வந்து வெள்ளிய பஞ்சு நிறம் உள்ள மலர் தான் இருக்கும். இது வந்து தப்பு. நாட்டை கைப்பற்றல் ரைட்டு தான், ஆனால் வந்து வெள்ளிய பஞ்சு நிறம் அப்படின்னு இருக்கும். அதுவும் இல்லாமல் இது ஒரு மரம் வகை. அதே மாதிரி நிறைமீட்டல் அப்படிங்கிறது வந்து கரந்தை. இது வந்து முட்டை வடிவில் இருக்கும். அதே மாதிரி நீலம் கலந்த சிவப்பு மலன் இருக்குது, நீலம் மட்டும் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி செடி வகை ரைட்டு தான். இது சிகப்பு, இளஞ்சிவப்பு, நீலம் கலந்த சிவப்பு அப்படி இருக்கும். அதனால் வந்து இது கிடையாது. இது வந்து மல்டிபிள் கலரில் இருக்குது, அதனால் வந்து இது கிடையாது. கூற்று 3 எதிர்த்து போராடுவது, அது வந்து நொச்சி கோட்டையை காப்பாற்ற வந்து உள்ளிருந்தே வந்து போராடுறது. நீல நிற மலர், இது வந்து பிறந்தது. அதே மாதிரி வந்து குறுமர வகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதுவுமே வந்து சரிதான். அடுத்த கூற்று 4 கோட்டையை கைப்பற்றல் அப்படிங்கிறது வந்து உழிஞ்சை. இது வந்து மஞ்சள் நிற மலர், இதுவுமே வந்து மஞ்சள் நிற மலர் தான். இந்த முடக்கத்தான் அப்படிங்கிற கொடி வகையை சேர்ந்தது. எத்தனை பேர் வீட்டில் முடக்கத்தான் தோசை சுடுவாங்க? தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதுவும் கொஞ்சம் எக்ஸாக்டாக இதாக மேட்ச் ஆகிறது மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து இதில் வந்து இந்த நிறைய கலரில் அது வந்து பூக்கும் போல், அதனால வந்து இது கிடையாதுன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கோங்க. 2, 3 வந்து ஆப்ஷன்லேயே இல்லை, அப்போ 3 மட்டும் சரி, அப்படி கூட வச்சுக்கலாம். ஒரு சில டைம் வந்து நம்ம கொஷின் எடுக்கிறவங்களை நம்மளை என்னன்னே கேட்க முடியாது, அதனால் அப்படியே விட்டுற வேண்டியதான். 77 மூதுரை குறித்த கூற்றுகளில் தவறான கூற்றை கண்டறிக. மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறிய மறுவரை என்பது பொருள் சரி. இந்நூலில் 31 பாடல்கள் உள்ளன சரி. மன்னனை விட கற்றவரை சிறந்தவர் ஆவார், இது சரி. இதுதான் வந்து தப்பு. கல்வியின் சிறப்பை பற்றி தான் பேசியிருப்பாங்க. 78 ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லி அறிக. டெம்பஸ்ட் பெருங்காற்று, இது வந்து பாருங்கள் நிலக்காற்று லேண்ட் ப்ரீஸ், கடல் காற்று சீ ப்ரீஸ், சுழல் காற்று வேர்ல்வின் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், பார்த்துக்கோங்க. 79 சரியான இணையை தேர்ந்தெடுக்க. புதர் டிக்கெட் அப்படின்னு இருக்கும், டீ வரும்னு நினைக்கிறேங்க.
பள்ளத்தாக்கு பள்ளத்தாக்குக்கு வந்து பள்ளத்தாக்குக்கு என்ன வரும்? சரி, அதை நான் கடைசியாக சொல்கிறேன். சமவெளிக்கு வந்து பிளெயின் வரும், மலைமுகடு ரிட்ஜுன்னு வரும். ட்ரைப் வந்து மக்கள் குழு, பழங்குடியின மக்கள் குழு, அதை சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. பள்ளத்தாக்குக்கு வந்து வேலின்னு வரும். மலரை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி வி. மீன்கிறது வந்து வான், சீங்கிறது இகழ்ச்சி, தீங்கிறது தீமையை குறிக்கும். 81. வள்ளுவர் பெரும்புகளை உடையவர். இது வந்து எவ்வகை தொடர் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து இந்த இரண்டாம் வேற்றுமை உருவு வந்து எந்தெந்த இதில் பொருளெல்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து இந்த உடைமை சாரி ஆக்கல், அழித்தல், நீத்தல், ஒத்தல், உடைமை இந்த மாதிரி பொருள்கள்லாம் வரும். ஆக்கல், நீத்தல், ஒத்தல், உடைமை அந்த மாதிரி வந்து 6 பொருளில் வரும். அதில் வந்து உடைமை வந்து வரும். இதில் வந்து வள்ளுவர் வந்து உடையவர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. புகழை உடையவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சென்டென்ஸ் வந்து உடைமை அப்படிங்கிற பொருளில் தான் வருது. ஆனால் வந்து மற்றதுமே வந்து இது இரண்டாம் வேற்றுமைக்கு உள்ளது தான். ஆக்கல், அழித்தல், ஒத்தல், உடைமை, நீத்தல் இந்த மாதிரி 6 பொருள்களில் வரும் இரண்டாம் வேற்றுமை. 82. பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. இது வெறி கமல் கலனியில் உழுனர் வெள்ளமே. இது ஏற்கனவே பார்த்தோம். மனம் கமலும் வயலில் உழவர் வெள்ளமை உழுதிருந்தனர். பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. அரிச்சுவடி, அகர வரிசை எழுத்துக்கள், அதுதான் வந்து அரிச்சுவடின்னு சொல்லுவாங்க. 84. பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. ஆமா என்னும் கலை சொல்லின் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க. ஆனா வந்து காடு, மானா வந்து பசு, அதனால காட்டு பசு அப்படின்னு சொல்லி புக்கில் இருக்கும். 85. பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. வாரணம், வாரணம்னா யானை, பரினா குதிரை. 86. பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். ஆழி, ஆழினா கடல். 87. சொற்களின் கூட்டுப்பெயர்கள். ஆடு, ஆட்டோட கூட்டுப்பெயர் வந்து ஆட்டு மந்தை. 88. வன்தொடர் குற்றியடுகரம் எது? நாக்கு, வகுப்பு. இங்கே இக்கு இருக்குது, இங்கே இப்பு இருக்குது. இது பாருங்கள், இங்கே வந்து இத்து குட்டல் ஊ இருக்கும், இங்கே வந்து ஆ இருக்குது. அதனால் வந்து இது வந்து உயிர் தொடர் குற்றியடுகரம். நெஞ்சு, இரும்பு அப்படிங்கிறது வந்து மென் தொடர் குற்றியடுகரம். இது வந்து ஆயுத தொடர் குற்றியடுகரம். ஆயுத எழுத்து வந்திருக்கு இல்லையா? 89. யாப்பிலக்கணத்தின்படி மூவகை எழுத்துக்கள் யாவை? குறில், நெடில், உற்று. 90. பிழை திருத்துக. சரியான எண்ணடையை தெரிவு செய்க. 1 கூட்டல் உயிர், ஓர் உயிர். எண்ணடை அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஓர், இரு, ஈர், அப்போ ஈர்னு வரும். 2க்கு வந்து ஈர்னு வரும். இப்போ 3க்கு மூ அப்படின்னு வரும். 4க்கு நாள், 4 அப்படின்னு வரும். இந்த மாதிரி எண்ணடைகளை வந்து எண்ணடைன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த மாதிரி வந்து ஜாயின் பண்ணி பண்ணணும். பிழைத்திருத்துக்க. சரியான எண்ணடையை தெரிவு செய்க. 2 கூட்டல் எழுத்து எண்ணடைன்னு கேட்டுருக்காங்க. ஈரெழுத்து. 92. சொல் பொருள் பொறுத்துக. அணங்கு, அணங்குனா தெய்வம், தெரியும் எல்லாருக்கும். மாகால், பெருங்காற்று. மண்ணீர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, முன்னீர்னு நினைக்கிறேன். கடல். கயம் அப்படின்னா நீர்நிலை. 93. சொல் பொருள் பொறுத்துக. கொடியனார், மகளிர். இசை, புகழ். மறுப்பு, கொம்பு. மால்வரை, பெரிய மலை. ஒருமை பண்பை பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க. மனிதர்கள் பொருள் தேடுவதற்காக பல ஊர்களுக்கு செல்கிறார்கள். இதுதான் வந்து கரெக்டாக வருது. இங்கே பாருங்கள், மனிதர்கள்னு வரல, இங்கே வந்து செல்கிறார்கள் அப்படின்னு வரல. அதே மாதிரி வந்து இங்கே பாருங்கள், ஒரு ஊர்களுக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒரு ஊருக்கு அப்படின்னு தான் வரும், ஒரு ஊர்களுக்குன்னு வராது. அப்போ சி தான் கரெக்டான ஆன்சர். 95. ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. பிரம்பினால் செய்யப்பட்ட பல வகையான பொருள்கள் இங்கே உள்ளன. இங்கே பொருள்னு கொடுத்துருக்காங்க, அதனால் வந்து வராது. இங்கே உள்ளது, இங்கே பன்மையில் இருக்குது, அதனால் வந்து உள்ளன அப்படின்னு தான் வரும், உள்ளதுன்னு வராது. இங்கேயும் இது தப்பு. இங்கே வந்து இந்த பத்தியை படித்து ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதில் வந்து இது நம்ம பத்தியை படித்து ஆன்சர் பண்ணுறதுனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். மலை என்பது குழந்தைகளின் நினைவுக்கு வருவது காகித கப்பல். பழங்கால முதல் தமிழர்கள் எந்த கலையை சேர்ந்திருந்தன? கப்பல் கட்டும் கலை. 98. தமிழர்கள் கப்பல் மூலம் வெளிநாடுகளுக்கு சென்றனர் என்பதற்கு சான்று இலக்கியங்கள். இலக்கியங்களை சொல்லியிருக்கோம் இல்லையா, அதுதான். நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் எது? தொல்காப்பியம். இது ஒரு இலக்கண நூல். தொல்காப்பியம் வந்து தொல்காப்பியர் எழுதினது. இவரோட குரு வந்து அகத்தியர். இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். 100. தொல்காப்பியம் கடற்பயணத்தை எதுவாக குறிப்பிடுகிறது? முன்னீர் வழக்கம்.
முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை இருக்கும். அது வந்து முன்னீர் கடல் பயணம் வந்து பெண்களுக்கு கிடையாது அப்படிங்கிறது தொல்காப்பியம் சொல்லியிருக்கோம். அதுவுமே வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதோட முடிஞ்சிருச்சுன்னு ஒரு கொஷின் பார்த்தாச்சு. உங்களுக்கு ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும், புதுசாக ஏதாவது விஷயம் கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம ஒரு கொஷின் பேப்பரையும் பார்த்த மாதிரி இருக்கும். இதில் இந்த ரிப்பீட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எல்லாம் நல்லா படிங்க.